நேற்றைய தினம் காலை 8:10 மணிக்கு 25 மணி நேர கவுண்டவுன் தொடங்கி தற்பொழுது சரியாக 9:10 மணிக்கு ஸ்ரீஹரிகோட்டாவில் இருந்து PSLV C-58 ராக்கெட் விண்ணில் பாய்ந்திருக்கிறது. அந்த காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். விவரங்களை வழங்குவதற்காக மீண்டும் இணைகிறார் எமது செய்தியாளர் மதியழகன். PSLV C-58 ராக்கெட் விண்ணில் பாய்ந்திருக்கிறது, நீங்கள் தொடரலாம். PSLV C-58 ராக்கெட் தற்பொழுது ஆந்திரமண்டலம் ஸ்ரீஹரிகோட்டாவில் இருக்கக்கூடிய சதீஷ் தவான் விண்வெளி ஆய்வு மையத்திலிருந்து வெற்றிகரமாக விண்ணில் ஏவப்பட்டு இருக்கிறது. இதில் எக்ஸ்போசாட் என்ற செயற்கைக்கோள் பொருத்தப்பட்டு விண்ணில் ஏவப்பட்டு இருக்கிறது. மேலும் காலநிலை பற்றி ஆய்வு செய்வதற்காக திருவனந்தபுரத்தில் உள்ள லால் பகதூர் சாஸ்திரி இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி மாணவிகள் தயாரித்த வெசாட் என்ற செயற்கைக்கோளும் விண்ணில் பாய்ந்திருக்கிறது. இந்த எக்ஸ்போசாட்டை பொறுத்த வரைக்கும் விண்வெளியில் இருக்கக்கூடிய நிறமான rocket gains an altitude of 45 kilometers. Relative velocity increases from 4.5 kilometers per second to 7.2 kilometers per second. तृतीय चरण में कुल 7.66 टन का प्रणोद होता है और इसका कार्यकाल 123 सेकंड का होगा. इसके कार्यकाल के पश्चात PS3 का कोस्टिंग फेज शुरू हो चुका होगा. सभी दर्शकगण यहां उत्साहित इस मिशन के सफलता के लिए விண்வெளியில் இருக்கக்கூடிய நிறமாலை, தூசு, கருந்துளை வாயுக்கள், மேகக்கூட்டமான நெபுலா உள்ளிட்டவற்றை ஆய்வு செய்வதற்காக எக்ஸ்போசாட் என்ற செயற்கைக்கோளை ஏந்தி PSLV C-58 ரக ராக்கெட் தற்பொழுது விண்ணில் ஏவப்பட்டு இருக்கிறது. நேற்று காலை 8:10 மணிக்கு கவுண்டவுன் தொடங்கப்பட்ட நிலையில் 25 மணி நேர கவுண்டவுன் முடிவடைந்த நிலையில் தற்பொழுது வெற்றிகரமாக PSLV C-58 ரக ராக்கெட் தற்பொழுது விண்ணில் பாய்ந்திருக்கிறது. மேலும் இந்த எக்ஸ்போசாட்டை தவிர திருவனந்தபுரத்தில் இருக்கக்கூடிய லால் பகதூர் சாஸ்திரி இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி மாணவிகள் தயாரித்த வெசாட் என்ற செயற்கைக்கோளும் விண்ணில் ஏவப்பட்டு இருக்கிறது. இந்த ராக்கெட்டை பொறுத்த வரைக்கும் வெளிநாடுகளைச் சேர்ந்த மேலும் 10 செயற்கைக்கோள்களும் பொருத்தப்பட்டு தற்பொழுது விண்ணில் பாய்ந்திருக்கிறது. 650 கிலோமீட்டர் உயரத்தில் புவிவட்ட பாதையில் இந்த செயற்கைக்கோளானது நிலைநிறுத்தப்பட இருக்கிறது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.